ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல் நோ சேனல். இன்னைக்கு சுரைக்காய் வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுட்டு எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லா இடமும் திருப்பி திருப்பி நல்லா சுட்டு எடுத்துருங்க. இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் சைட் டிஷ் நல்லா இருக்கும். இது ஃபுல்லா சுட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா ஸ்கின் எல்லாம் கருகிற அளவுக்கு நல்ல தீயில காமிச்சிருங்க. பாருங்க, படபடா படபடா சவுண்ட் வரும். இந்த அளவுக்கு நல்ல கருகணும், அப்பதான் உள்ள வெந்திருக்கும். இப்ப நல்லா கருகிடுச்சுங்க, வெந்திருக்கு. இது நல்லா ஆற விட்டுறலாம். ஆறிட்டு ஸ்கின் எடுத்துடலாங்க. இப்போ இதுக்குண்டான தேவையான மசாலா எல்லாம் இன்னும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ மசாலா எடுத்துட்டு வரலாம். பாட்டில் கார்டு நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி பீல் பண்ண நல்லா வந்துடும். நல்லா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்குங்க. இதோட ஸ்கின் எடுத்துலாம். இந்த மாதிரி பீலர் வச்சு லைட் எடுத்துலாங்க. கத்தியிலே நல்லா வருது. கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. உள்ளேல நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேகணும், அப்பதான் டேஸ்ட் இருக்கும், இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. பச்சையா ஃபீல் பண்ணணும் நம்மளுக்கு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கிரேட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். சப்பாத்திக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அரைச்சு பண்ணும்போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ் பண்றேன், அதனால தான் அரைக்கிறேன். நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி போதும். இப்ப இதுல ஒரு 4 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இது கிரஷ் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சிருக்கேங்க. இதுல ஆயில் ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடுங்க.
ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா அரோமா வருது. இப்போ இதில் க்ரஷ் பண்ணி வச்சு 4 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால நான் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போனது நம்ம வந்து நல்லா கட் பண்ணி வச்சு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேங்க. பார்த்துட்டு மறுபடியும் வேணா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ப்ரௌனிஷில் ஆக வேண்டாம். இப்போ வந்து மசாலாத்தூள் ஆட் பண்ணலாம். இது வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பு. இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இப்போ ஸ்லிம்மிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகட்டுங்க. இப்போ இதில் 2 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து எண்ணெயெல்லாம் வெளியே வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். அடுப்பு மீடியமில் தான் வச்சுருக்குறேங்க. இது வேகட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்க. நல்லா அரோமா வருது, மசாலா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த சுரைக்காயை உள்ளே போட்டுடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடலாம்.
இந்த மசாலா கூட இது நல்லா வேகட்டுங்க. ஆல்ரெடி வெந்ததுதான், ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம். நல்ல பபிள்ஸ் வந்துச்சு, பிளெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிடுங்க தண்ணி. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும். நான் உப்பு காரம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கு. இப்போ இதில் கசூரி மேத்தி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.